தமிழ் தலைவாஸ் பிளேயர் சாகர் ராத்தி இஸ் பேக். இப்போதைக்கு அதுதான் நியூஸ். என்ன நிலவரம், ஆடுவாரா மாட்டாரா அடுத்த மேட்ச் எல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சாகர் வந்துட்டாரு. அதே மாதிரி தமிழ் தலைவாசுக்கு திரும்பவும் பவன்குமார் ஷராவத் வர வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோலயே. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே பிகேஎல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பேஸ் பண்ண மீம்ஸும் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் தலைவாஸ் பற்றியோ இல்லை ப்ரோ கபடி பற்றியோ மீம் ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட மீமை இங்கே அமுச்சு விடுங்க. ஜஸ்ட் மீம் வீடியோ ஒன்று போடலான்னு ஐடியா, அதனால் மட்டும்தான் கேட்குறேன். போடலாமா வேணாமாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ நாம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வருவோமா? சாகர் ராத்தி இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பிளேயர் சாகர் ராத்தி தான். சாகர் ராத்தி தனியாக வந்தால் போதாது, சாகர் ராத்திக்கு கேப்டன்சி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பட் கேப்டன்சி கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் சாகர் ராத்தி வரப்போறாருங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவா சாகர் ராத்தியை வச்சு மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாகர் ராத்தி டீம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு சில போட்டிகள் ஆடலை, சுரேஷை ரைட் கார்னரில் ஆட வச்சாங்க. திடீர்னு சாகர் ராத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சாகர் ராத்தி திரும்பவும் அவர் ஆடவே இல்லை. என்னடான்னு கேட்டால் அவர் இன்ஜுரி இருக்குது, அவரை நாங்கள் ரீஹபிலிட்டேஷனில் வச்சுருக்கோம், ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டாருன்னா வருவார், எப்போ வருவாருலாம் தெரியாது, ஆனால் வருவாருங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி சாகர் ராத்தி ஆக்டிவ் பேஸ், அதாவது தமிழ் தலைவாசை ஓன் பண்ணிட்டு இருக்க ஓனர்ஸுக்குன்னு இருக்கிற ஒரு இடம், அது ரீஹபிலிட்டேஷனுக்காக வச்சிருக்காங்க. அவங்க சேம் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி ஃபுட்பால் டீம் இருக்கு இல்லையா, அந்த பிளேயர்ஸ் வந்தால் கூட அவங்கள கூட ரெக்கவரி பண்ணுறது இந்த ஒரு ஆக்டிவ் பேஸுங்கிற ஒரு இடம் தான். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல சாகர் ராத்தி ரிகவர் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே தான் அவர் இருக்காருங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாகர் ராத்தி ரெடிங்கிற மாதிரி அவங்க ஒரு போஸ்டர் போட்டாங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு. சாகர் ராத்தி வரப்போறாரு, தமிழ் தலைவாஸ் கொடுக்க போற அப்டேட் இதுதான், நாளைக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நாம சொன்னது அப்படியே அச்சு பிசராம இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் போஸ்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாகர் ராத்தி இஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி, வெல்கம் பேக் தலைவா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு ஒரு பாட்டை போட்டு இப்போதைக்கு சாகர் ராத்திக்கு ஒரு போஸ்டர் போட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணீங்க, ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதில் பெருசாக கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை டீகோட் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஆக்டிவ் பேஸ் கொடுத்துட்டாங்க அந்த ஹிண்ட் அப்படிங்கிறதுனால ரிவீலே பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ சாகர் ராத்தி இப்போ ரிட்டர்ன் அஸ் எ பிளேயராக அவர் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஆடுவாரா மாட்டாராங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் ஆடுவார். கண்டிப்பாக ஸ்டார்டிங் 7ல் அவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸை திரும்பவும் பார்க்க வைக்கிறதுக்காகவாச்சு சாகர் ராத்தி ஆட வைப்பாங்க. ஏன்னா தமிழ் தலைவாஸ் மேட்சுக்கு வியூவர்ஷிப் பெருசாக அடி வாங்கியிருக்கு அண்ட் வியூஸ் பெருசாக போக மாட்டேங்குது, தமிழ் தலைவாஸ் போட்டிகளை தோத்துட்டு இருக்கிறதுனால அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சாகரை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இதெல்லாம் சரியாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கெட்ட பேர் அப்படிங்கிறத தமிழ் தலைவாஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா சாகர் ராத்தியாச்சும் உள்ள வரணுங்கிறது இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ சாகர் ராத்தியை கொண்டு வந்துருவாங்க. ஆஸ் எ பிளேயரா அவர் ஆடுறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம், டவுட்டே வேணாம். சாகர் ராத்தி ஒரு பிளேயரா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு எதிரான போட்டியில், அதாவது செப்டம்பர் 27 நடக்க போற போட்டியில அவர் கண்டிப்பா ஆடுவாரு. ஸ்டார்டிங் 7ல வராரு இல்லையோ, ஆஸ் எ சப்ஸ்டிட்யூட் பிளேயராவாச்சு அவர் இருந்து உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கு. சாகர் ராத்தியோட ரிட்டர்ன் இஸ் கன்ஃபார்ம்டு மேட்ல. அது நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், ப்ரோ அவரை கேப்டன் ஆக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவரை கேப்டனாக வச்சிருக்காங்க. பட் இப்போ நிறைய பேருக்கு இருக்கலாம், சாகர் கிட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டு ப்ரெஷர் இல்லாமல் அர்ஜுன் ஆட வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அர்ஜுன் கிட்ட இருந்து அதை எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் கொடுக்காம இருந்திருக்கணும், கொடுத்துட்டீங்க. எடுக்கிறதுங்கிறது சரியா படலை. பட் இப்போதைக்கு அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டு அவர் வெளியே போறாரு, நடக்கக்கூடாது. அப்படி ஒன்று நடந்தா பட் அடுத்த கேப்டன் அது கண்டிப்பாக சாகர் ராத்தி தான். ஆல்மோஸ்ட் வைஸ் கேப்டன்சி பொறுப்பு எடுத்துப்பாரு. அண்ட் உள்ள ஸ்டார்டிங் 7க்குள்ள வந்துட்டாருன்னா டிஃபென்ஸை லீட் பண்ணக்கூடிய கேப்டனா அவர் தான் இருக்க போறாரு. சாகர் ராத்தி தான் அங்கே மெயினாக இருப்பாரு. அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ஐடியா கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் உள்ள வந்தாலே அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தலைவனை தொத்திக்கும். சாகர் ராத்தி வராருங்கிறது இப்போதைக்கு நல்ல விஷயம் தான். அதை மட்டும் நம்ம இப்போதைக்கு அப்படியே ஹோல்டு பண்ணி வைப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு ஒரு vlog சேனல் இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
அண்ட் இப்போ சாகர் ராத்தி வராருங்கிற நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ப்ரோ அப்போ பவன்குமார் ஷெராவத்தும் திரும்ப வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சாகர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்ஜுரி, டீமாக அவர் ரீஹபிலிட்டேஷனுக்கு அனுப்பி அவர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் பவன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பவன்குமார் ஷெராவத் டீமுக்கு எதிராக நடந்துக்கிட்டாரு, டீமுக்கு அவர் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இன்டிசிப்ளின் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு மேனேஜ்மெண்ட் அவரை ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிறப்போ நீ எதுவுமே பண்ணலப்பா திரும்பி வான்னு கூப்பிட்டா அவரும் வந்துட மாட்டாரு. அதுக்காக பவன் ஷெராவத் அந்த குற்றத்தை வந்து நிரூபணம் பண்ணாமல் இருக்கவும் மாட்டார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதை சுற்றி போயிட்டு தான் இருக்குது. அதாவது பவன் ஷெராவத் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு அவர் நிரூபிக்க ரெடியாக இருக்காரு. பட் தமிழ் தலைவாஸ் அதை பற்றி பேசவே விரும்பலை. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போது அதை சுற்றி போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி அசிஸ்டன்ட் கோச் அண்ட் அர்ஜுன் கிட்ட கேட்டதுக்கு பவனை பற்றி பதில் சொன்னாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பவனை பற்றி கேட்டாங்கன்னா சும்மா பவனை பற்றி கேட்காதீங்க, எங்கள் டீம் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்து கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் பவனை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் நம்ம போய் மேனேஜ்மெண்ட்டை குற்றம் சொல்லவே முடியாது. அண்ட் அங்கே என்ன நடந்துச்சுக்கிறதும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியாமல் நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ மேனேஜ்மெண்ட்டாக பவன் ஷெராவத்தை வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒருவேளை பிகேஎல் வந்து ஒரு பிகேஎல் கமிஷனர் வந்து உள்ள வந்து இதாவது விசாரிச்சு பவன் மேலே தப்பே இல்லைப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணா கூட தமிழ் தலைவாஸ் டீமாக ஒத்துக்கிட்டாதான், அதாவது தமிழ் தலைவாஸ் டீமாக ஆடட்டும் அப்படின்னு சொன்னாதான் பவன் ஷெராவத் வந்து ஆடுவார். இங்கே பவன் ஷெராவத்துக்குன்னு ஒரு ப்ரெஸ்டேஜ் இருக்குது. ஒரு டீம் இப்படி வெளியே அனுப்புகிறாங்க, அதை ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பாரு, திரும்பவும் வந்து ஆடணுங்கிறது அவரோட எண்ணமாக இருக்காது. ஏன்னா அவர் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க இந்த டீம். அப்படி இருக்கிறப்போ அந்த டீமுக்கு அவர் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகணும்னு என்றைக்குமே ஆசைப்பட மாட்டார். பட் இருந்தாலும் அந்த பிகேஎல் சீசன் 12 அவரோட பேர் அப்படிங்கிறது தமிழ் தலைவாஸோட வெப்சைட்டில், அதாவது ப்ரோ கபடி வெப்சைட்டில் தமிழ் தலைவாஸோட டீம் லிஸ்ட்டில் தான் அவனோட பேர் இருக்குது. அதுவும் முதல் பேராகவே அவரோட பேர் இருக்குது. பட் இருந்தாலும் மெயின் ப்ரொஃபைலில் அங்கே பவன் கிடையாது. இதுவும் குலோட்டபிளான விஷயம். ஸ்குவாட்லேருந்து முழுசாக பவன்குமார் ஷெராவத் ரிலீஸ் ஆகலை, அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் இப்போதைக்கு அவர் ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கிறதும் உண்மைதான். ஸோ பவன் திரும்பவும் வந்து தமிழ் தலைவாஸில் ஆடுவார்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. பட் பிகேஎல் சீசன் 13 அடுத்த சீசன் அவர் ரிட்டர்ன் ஆவார். அது ஏதாச்சும் ஒரு டீமுக்கு நடக்கும். அண்ட் அடுத்த சீசன் பவனை தமிழ் தலைவாஸில் ரீட்டைன் கூட பண்ண முடியும். அது பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது அது அடுத்த சீசன் பேச வேண்டியது. பட் இந்த சீசன் பவன் பிகேஎல் சீசன் 12 ரிட்டர்ன் ஆகிறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் நடக்காதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் கூடவே தமிழ் தலைவாஸ் டீமுக்குலாம் வர வாய்ப்பே இல்லை. இது ரெண்டு பக்கமும் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக மாறும். ஸோ அதனால் இது நடக்காது. இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கிற தமிழ் தலைவாஸ் டீம் அர்ஜுன் தேஸ்வாலை பேஸ் பண்ணி இருக்கிற யங்ஸ்டர்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறமா ரோஹித்துக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்க போகுது, அருணந்த பாபுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்க போகுது, இப்போ சாகர் வேற வந்துட்டார், அருணந்த பாபு எங்கே ஆட வைக்க போகிறாங்க, ஆசிஷோட நிலைமை என்ன, இந்த மாதிரி வேணால் இதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம். பவனை பற்றி பேசி இப்போ இதுக்கப்புறம் எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்படியே விட்டுட்டு பட் பவனை பற்றி எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை கைஸ், தேங்க்யூ.